நமக்கு வந்து வாழ்வு காலம் அப்படிங்கிறது பர்டிகுலரா இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஜெம்ஸுக்குமே அந்த மாதிரி உண்டா? இப்போ ஒரு ஜெம் நம்ம வாங்குறோம்னா, ஒரு 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் அது நமக்கு வொர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் அதோட ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலரா ஏதாவது உண்டா? இல்ல அப்படி ஒண்ணும் கிடையாது. இது ஒரு ஜெம் ஸ்டோன்ன்றது வந்து நீங்க 200 இயர்ஸ், 100 இயர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே ஆவாது. ஓகே. ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் எதுவுமே எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. ஓகே. லைஃப் லாங் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அது எஸ்ட்ராலஜர் ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி. இப்போ ஒருத்தருக்கு ஒரு எஸ்ட்ராலஜர் எப்படி ரெக்கமெண்ட் பண்றாங்க, ஒரு சிலர் வந்து அந்த தசா தந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு சில பேருக்கு தசா மாறும்போது கல்லு மாத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தவிர ஜென்ரல் ஸ்பீக்கிங் ஸ்டோனுக்கு எந்த எக்ஸ்பைரி கிடையாது. நீங்கள் அப்படியே லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் பாஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்க எதுவுமே கட்டி பொருள் கிடையாது. நீங்க நிறைய ஜெம்ஸ் வச்சிருப்பீங்கல்ல சார், அதுல பர்டிகுலரா இந்த ஜெம்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே இதை வாங்குனாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட லைஃப்ல ஒரு மாற்றம் வரும். நீங்க பாத்திருப்பீங்களா? ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 75 இயர்ஸ்க்கு மேல ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வருவாங்க, நிறைய கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அப்ப தோணுன விஷயங்கள்லாம் இந்த ஜெம் பர்டிகுலரா அப்படின்னா என்ன சொல்லலாம்? சரி, நாங்கள் வந்து பேசிக்கலாக ஹோல்சேலர்ஸ். நாங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அண்ட் ஃபுல்லாக நாங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் சப்ளை பண்ணுறோம். ஸோ நாங்கள் வந்து ஜென்ரல் ஒரு கஸ்டமருக்கு மக்களுக்கு வந்து நாங்கள் டைரெக்டாக டீல் பண்ணுறது கிடையாது. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஜுவல்லருக்கு, ஒரு அஸ்ட்ராலஜர்ஸ்க்கு நாங்கள் அவங்களுக்கு சப்ளை பண்ணுவோம். அவங்க வந்து டைரெக்டாக கஸ்டமருக்கு கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து டைரெக்டாக கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மி. ஒரு சில அஸ்ட்ராலஜர் வந்து நாங்கள் வந்து அஸ்ட்ராலஜி மட்டும் தான் பார்ப்போம், நாங்கள் வந்து இது பற்றி எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு சில கஸ்டமர்ஸை வந்து எங்களை ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்கன்னு தவிர, அந்த மாதிரி சில பேர் மட்டும் தான் எங்களுக்கு வருவாங்கன்னு தவிர, நாங்களும் வந்து பேசிக்கலி ஹோல்சேலில் தான் இன்ட்ரெஸ்டட். நாங்களும் ஹோல்சேல் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் டைரெக்டாக கஸ்டமர் டீலிங் வந்து ரொம்ப கம்மி. நாங்கள் பேசிக்கலி B2Bனால நாங்கள் வந்து எல்லாமே ரீசேலருக்கு தான் நாங்கள் டீல் பண்ணுவோம்.